கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்களே அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். மீகா 7ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களிலே, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. ஒரு குடும்பம் விழுந்துட்டு, இல்ல கஷ்டப்பட்டுட்டாங்க, இல்ல நஷ்டப்பட்டுட்டாங்க, இல்ல கடன்ல கஷ்டப்பட்டுட்டாங்க, இல்ல பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், இல்ல குடும்ப பிரச்சனையா இருக்கும், பிள்ளைகளோட வாழ்க்கையில வாழ்க்கை பிரச்சனையா இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க நம்ம மக்கள், இவளுக்கு இது தேவைதான், இவனுக்கு இது தேவைதான், இவன் துன்மார்க்கமா வாழ்ந்தாம்ல, இவன் இஷ்டம் போல வாழ்ந்தாம்ல, என்ன சேட்டை பண்ணா, இவனுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி இப்படியே இதயத்துக்குள்ள யோசிப்பாங்க. என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் நைட் நேரத்துல வேதனை, துக்கம், கஷ்டம், கடன் பிரச்சனை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நைட் நேரத்துல சில குடும்பத்துல டல்லா இருப்பாங்க, கவலையோடு இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல இல்ல சொந்தக்காரங்க இல்ல வேலைக்கு போற இடத்துல ஏதாவது பேசி இருப்பாங்க, அது அவங்களால தாங்க முடியாது. இதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா, நைட்டு தான் உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட, மேக்சிமம் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஏம்மா என் புருஷன் இப்படி சொல்லிட்டாம்மா, எங்கள் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, இந்த பக்கத்து வீட்டில் இப்படி நடந்துட்டு, வேலைக்கு போன இடத்துல இப்படி நடந்துட்டு அப்படிம்பாங்க. அந்த குடும்பம் பார்த்தா ரொம்ப வேதனையில் இருக்கும். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. சில குடும்பத்தில் கடனில் வீடு கட்டிட்டு, இல்லைன்னா நகை பேங்க்ல இருக்கும், இல்லை பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய லெவலில் படிக்க வச்சுருப்பாங்க, இல்லை வேலைக்கு எங்கேயாவது பணம் கொடுத்துருப்பாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சிக்கி கொள்வாங்க. இதை யார்கிட்டையாவது சொந்தக்காரர்கிட்டையோ இல்லைன்னா ஃபேமிலி யார்கிட்டையோ சொல்லியிருப்பாங்க, உனக்கு இது தேவைதாண்டே, ஆமாம் நீ என்ன என்கிட்ட கேட்டால் செஞ்ச, நீ வாசிச்சு தானே செஞ்ச அப்படிப்பாங்க. இப்படிலாம் சில குடும்பத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. இன்னைக்கு நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஜனங்கள் திரள் கூட்டம். ஒருத்த முன்னேறான் அப்படின்னா தூக்கி விடுறது பார்த்து ஆள் இருக்காது. ஆனா ஒருத்தன் விழுந்துட்டான் அப்படின்னாலே கை கொட்டி சிரிப்பாங்க, இவனுக்கு தேவைதான், என்ன சேட்டை பண்ணா அப்படிம்பாங்க. இதெல்லாம் நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரியங்களை பார்க்க முடியும். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு என்னை சொல்றேன், அது ரொம்ப புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எனக்கு 2008 உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, இவன் பிழைக்க மாட்டான், ஒரு 48 மணி நேரம் கழிச்சு நம்ம வேணால் ரிசல்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் கையெழுத்துலாம் வாங்கியாச்சு. ஆப்ரேஷன் தேட்டர் போயாச்சு, ஐசியூவில் தான் இருக்கேன். இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் 2025 உயிரோட இருக்கேன். இது ஒரு பக்கம். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது எனக்கு மாந்திரியம் பண்ணி தொழிலில் நஷ்டப்பட்டு சொந்த வீட்டெல்லாம் விற்று நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டம், கடன் பிரச்சனை எல்லாம் என்னோட வாழ்க்கையில் வந்துச்சு. சொந்த ஊரெல்லாம் விட்டு போயிட்டேன்.
இதுவும் என்னோட வாழ்க்கையில் நடந்துச்சு. இவளுக்கு தேவைதான் அப்படிம்பாங்க. ஆனா 2025 ரவிராஜ் உயிரோட தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2008 டாக்டர் கையெழுத்துலாம் வாங்கியாச்சு. அங்கேயும் ரவிராஜ் பொழைச்சி 2025 உயிரோட தான் இருக்கேன். அதே நேரத்தில் வியாபாரத்தில் நஷ்டப்படும் போது எனக்கு மாந்திரியம் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நான் செத்து போன்னு சொல்லி. எனக்கு யார் மாந்திரியம் பண்ணுனானோ அவன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். நான் உயிரோட தான் இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம தேவனோட கரத்தில் போய், தேவனோட பதவியில் போய், தேவனோட சமூகத்தில் போய், தேவனோட கரத்துக்குள்ள அடங்கிடணும். அப்பா நான் ஒன்றுமே இல்லைப்பா, பாவியா என் மேலே கிருபையா இருங்க அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்துக்கு போயிடணும். அவர்கிட்ட போயிடணும். அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிட்டு. 9ஆம் வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கு, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இப்போ என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், வேதத்தை விட்டு விலகியாச்சுனால துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போனால் கூட ரொம்ப கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலை. பல லட்சங்கள், 1/2 கோடி நஷ்டத்தில் கடனில் கஷ்டப்படும் போது அப்போ தான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்க, அப்போ தான் வசனம் வாசித்தா புரியுது. என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கடன். அந்த கடன் மத்தியிலே தேவனோட சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். பாவியா என் மேலே கிருபையா இருங்க, பாவியா என் மேலே கிருபையா இருங்க. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இந்த நிமிஷம் வரையே நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை மட்டுமே. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ராத்திரி நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். நம்முடைய வாழ்க்கையில பாவம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? இப்போ என் வாழ்க்கையில் இருந்துச்சு. எப்படின்னா, நான் விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு 13 லட்சம் கொடுத்துருந்தேன். 1 ரூபா இல்லை, 2 ரூபா இல்லை. ஒரு மனுஷனை நம்பி, ஒரு மனுஷன் மூலியமாக பல காரியங்களுக்காக மாந்திரியத்துக்கு பணம் வாங்கிட்டாங்க. 2015 தெளிவு வந்து எவ்வளோ கொடுத்துன்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது அது லட்சமாக போயிட்டே இருந்திருக்கு. சரி, எனக்கு மாந்திரியம் பண்ணவன் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்தா அவனும் செத்து போயிட்டான். ஏன்னா எனக்கு தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். நான் செத்து போன்னு சொல்லி மாந்திரியம் பண்ணியிருக்கான். லாஸ்ட்டு அந்த பிசாசு அவனை கொண்டு போயிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து சொல்லி நான் தேவனுடைய சமூகத்திலே மன்றாடி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஜெபம் பண்ணேன்? நான் விக்கிரத்துக்கு போய் பணம் கொடுத்துட்டேன், மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துட்டேன், மனுஷனை நம்பிட்டேன், நான் கர்த்தரை விட்டு வழி விலகிட்டேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், நான் கர்த்தர் பிரியமில்லாமல் வாழ்ந்துட்டேன்னு சொல்லி நேராக தேவனுடைய சமூகத்தில் போய் தாழ்த்திட்டேன். அப்போ அந்த இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும், நியாயத்தை விசாரிக்கிற தேவன், நியாயத்தை விசாரிப்பார். எங்க தப்பு நடந்துச்சு, யாரு மனம் திரும்புறா, யார் இன்னும் மனம் திரும்பாம இருக்கா, எல்லாம் தேவனுக்கு தெரியும். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றுவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சா? இப்ப நைட் நேரத்துல செய்தி கேட்குறீங்களா? அப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்க, இயேசு கிறிஸ்துவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல நம்ம வந்தாச்சு அப்படின்னா தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கங்களே பெற்றுக்கொள்கிறோம். மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரிக்கப்படும் போதுதான் விடுதலை. இயேசு ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணுமா, ஒரு சந்தோஷம் வேணுமா, ஒரு மகிழ்ச்சி வேணுமா, குடும்பத்துக்குள்ளே எல்லா காரியத்திலும் நமக்கு ஒரு விடுதலை வேணுமா, படுக்கையில் இருக்காங்க, வியாதியோடு இருக்காங்க, இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்ம வரும்போது, அப்பா என்னோட வாழ்க்கையில இவ்வளவு பாவம் இருக்குப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நான் கர்த்தர் விரோதமா பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையாய் மனம் திரும்பும் போது தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம்.
நம்ம வாழ்க்கையிலே எங்கேயாவது நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமா? அதை கண்டிப்பா யோசித்து பார்க்கணும். ஏன் தெரியுமா? காலையில வெளியில புறப்பட்டு போகும்போது கொஞ்சம் செலவுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பையில ரூபா எடுத்து வைப்பாங்க. வெளியில போகும்போது கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க. நைட் வந்த உடனே பேலன்ஸ் ரூபா இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. எக்ஸ்ட்ரா எங்கேயாவது கொடுத்தாச்சா? இல்லை எங்கேயோ கொடுத்துட்டோமா? இல்லை கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் பேலன்ஸ் பார்ப்பாங்க. சில தாய்மார்கள் காலையிலேயே நிறைய யோசிப்பாங்க. நைட் நேரத்தில் உட்காந்து எதெல்லாம் செஞ்சு முடித்தோம் அப்படின்னு அதையும் உட்காந்து யோசிப்பாங்க. காலை வேளை நம்ம எல்லாரும் வெளியில் போயிட்டு வந்தோம். நைட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. நைட்டு வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு? நான் எப்படி இருக்கிறேன்? நான் கர்த்தரை விட்டு எங்கேயா தள்ளி போயிட்டேனா? அதை நம்ம யோசிக்கிற நேரம் தான் இந்த ராத்திரி நேரம். அதை நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நைட்டு சீக்கிரமா சாப்பிட்டுறணும், அப்பதான் செமிக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா நைட்டு நம்ம படுத்துங்க போறோம் அப்படிம்பாங்க. அதே போல நைட் நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எங்கேயாவது மிஸ்டேக் இருக்கா? அது எல்லாம் தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிச்சு, அப்பா என்கிட்ட இவ்வளவு ஒரு மிஸ்டேக் இருக்குப்பா, இதெல்லாம் மன்னிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி நம்ம அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு தூங்கும்போது நமக்கு சமாதானமான தூக்கம் தருவார். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துவார். தேவையில்லாத சொப்பனங்கள் வராது. தேவையில்லாத மரண பயம் வராது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை, அடுத்தவங்க என்ன ஆயிரும், என்ன நடக்கும் அப்படின்னு பல காரியங்களை யோசிக்கிறாங்க. காரணம் என்ன? எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க. நான் வியாபாரத்துல இருக்கும்போது நிறைய காரியங்கள், ஏன்னா கடன்ல கஷ்டப்படும் போது நிம்மதியே இருக்காது. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்பா என்னை மன்னிங்க 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 மன்னிங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போதுதான் இருதயத்துக்குள்ள சமாதானமே வந்துச்சு. இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்களோட வாழ்க்கையில சமாதானம் அப்படின்னா தேவன் தரணும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு விரோதமான பாவம் ஏதாவது இருக்கா? அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பக்தன் அழகா சொல்கிறார், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் என்கிறார். அவர் என் மேல கோபப்பட்ட உண்மைதான். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், அதனாலதான் அவர் கோபப்பட்டாரு. அந்த கோபத்தை நான் சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை, அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். அவர் மன்னிக்கிற தேவன், மனம் இறங்குற தேவன், நம்ம மேல அன்பா இருக்கிற தேவன், நம்ம மேல பாசமா இருக்கார். இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கும்போது நம்ம எப்படி தெரியுமா யோசிக்கணும்? நான் இருளிலே உட்கார்ந்தால் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை இருளா இருக்குனே, நான் கர்த்தரை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டேன், என்னோட வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போன வாழ்க்கை, என்னைய மன்னிப்பாரா? மன்னிப்பார். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். உங்க நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவா இருக்குமானால், நீங்க எந்த இடத்துல விழுந்திருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து தூக்கி எடுக்க அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அப்ப நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன இருள் இருக்கு, எந்த பாவம் இருக்கு, அதை நம்ம அறிக்கை செய்து விட்டு விடணும். அறிக்கை செய்து அப்படின்னா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, இந்த பாவம் இனிமேல் செய்ய மாட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லி அப்பாவோடு ஒப்புரவாக வேண்டும். நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லி தேவனோடு ஒப்புரவாகும் போது நமக்கு சமாதானம் தருகிறார். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையா மாறுகிறோம். நம்ம இருதயத்துக்குள்ளே சமாதானத்தை தரும்போதுதான் நைட்டு படுத்தா ஒரு நல்ல தூக்கம்பா. யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை செய்து கேட்கிறீங்களோ,
நைட்டு படுத்த ஒரு நல்ல தூக்கம் வேணுமா, சீக்கிரமா படுத்து தூங்கணுமா, உங்க கூட கர்த்தர் பேசுறாரா முதல்ல கவனிச்சு பாருங்களேன். தேவனுடைய வார்த்தை உங்க இதயத்துக்குள்ள இருக்கா? பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்த்துருங்க. இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு எல்லா காரியத்திலுமே ஆசீர்வாதம். எப்படி நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே வீட்டுல பால் வாங்குவாங்க தாய்மார்கள். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நைட்டே கழுவி வச்சிருவாங்க. ஏன்னா பால் திறஞ்சிடக்கூடாது அப்படிம்பாங்க. அதுவும் பால் சட்டியை நல்லா கழுவுவாங்க. சுமல் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க, இல்லை லிக்விட் ஊற்றி கிளீன் பண்ணுவாங்க, நல்லா செக் பண்ணுவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு காய வச்சிருவாங்க. காலையில போய் பால் வாங்குவாங்க. ஒரு சொட்டு அந்த பழைய பால் இல்லை கொஞ்சோண்டு இருந்தா கூட அது பால், புது பால் கெட்டு போயிடும். அப்ப தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, பழைய வாழ்க்கையில் உள்ள 1% கூட நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் நம்ம நைட் நேரத்துல நிறைய காரியங்களை நம்ம பேசும்போது நிறைய குடும்பத்துல சாட்சி சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில இன்னைக்கு இப்படிதான் இருந்துச்சுன்னே, நீங்க சொல்லதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்திருக்குனே, நான் தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. சில குடும்பத்துலலாம் அந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. நான் உண்மையதான்ப்பா சொல்றேன். சில குடும்பத்துலாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே இல்லை. இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. அப்படி எத்தனை குடும்பம் இருக்கு தெரியுமா? அதனால நைட் நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க இதயத்துக்குள்ளே தேவன் இருக்கிறாரா? உங்க இதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருக்கா? உங்க இருதயத்துக்குள்ளே சமாதானம் இருக்கா? உங்க இதயத்துக்குள்ளே சமாதான பிரபு இருக்கிறாரா? இல்ல உங்க இதயத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு யோசனை, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத காரியங்கள் ஏதாவது கிடக்கா? அதுக்கு பேர் தான் குப்பை, டஸ்ட் அப்படிம்பாங்க, வேஸ்ட். அதெல்லாம் தூரதி போட்டுருங்க. குப்பையை உள்ள வச்சுட்டு என்ன செய்ய? அதனால நைட் நேரத்தில் இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. ஒருவேளை கர்த்தரை விட்டு தள்ளி போனால் இந்த இரவு நேரத்திலே முதல்ல நம்மை நாம் சரி செய்து கொள்ளணும். ஏன் சத்துரு வாரான் அதையும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. சில குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது முடிந்த வரக்கூடிய நாட்களில் நம்ம தியானிப்போம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. குடும்பத்துல யாராவது கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னா வீட்டுல தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க. வேதனையோடு நைட் இணைந்திருப்பீங்க. சில குடும்பத்துல நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். அப்பந்தான் ஒரு மனுஷன் உயிரோட இருக்க முடியும். இப்போ நான் பிஸ்னஸ்ல லாஸ் ஆன ஒரு நபர் 2015 2016ல் 2025ல் நான் முதல்ல உயிரோட இருக்கேன். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், கர்த்தர் என் கூட இருக்கார், அந்த நம்பிக்கை உள்ள வரணும். அந்த நம்பிக்கை இல்லாம தான் நிறைய குடும்பத்தில் அப்படியே முடங்கிருந்தாங்க. உங்களோட வாழ்க்கை இருளா மாறிடுது. நான் இருளிலே உட்கார்ந்தால், ஒருவேளை நான் முடங்கிட்டேன், என் வாழ்க்கையில எல்லாமே நஷ்டமாயிட்டு, தோல்வி ஆயிட்டு, நான் விழுந்து போன நிலைமையில இருக்கேன், என் வாழ்க்கை இருளா இருக்கு அப்படின்னா, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிச்சமா இருப்பார். அந்த நம்பிக்கை உள்ள வந்தால் இந்த இரவு நேரத்திலே சமாதானமா நித்தரேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் கர்த்தர் விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி யாருக்குள்ளாவது ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? ஒருமனப்பட்டு ஜெபிப்போம் கட்டுகளோடைய.
கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் பண்ணிடுங்க. லிது ஷலப ஹோரபி ஷந்தா டலப ஹோரபி தினிஷிது ஷந்தா டலப ருதுரிபி கபுதிபி. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோட வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்ன பாவம் இருக்கும்? சில குடும்பத்துல விக்கிரத்துக்குள்ள போயிட்டாங்க, மாந்திரியத்துக்குள்ள போயிட்டாங்க. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் அருவருப்பான பாவத்துக்குள்ள போயிட்டாங்க, துன்மார்க்கமா போயிட்டாங்க, துரோகியா மாறிட்டாங்க. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டாங்களோ, எங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள், உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், கற்பனையை கை கொள்ளாமல், எங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் துணிகரமான ஒரு பாவம் இருக்கும், எங்கெல்லாம் மீறுதல் பாவம் இருக்கும் அப்பா, யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. எந்தெந்த குடும்பத்திலே துர்க்கிரியையில சிக்கி கொண்டாங்களோ, மோக இச்சையில சிக்கி கொண்டாங்களோ, காம விகாரத்தை சிக்கி கொண்டாங்களோ, எந்தெந்த பாவ அடிமையில அநியாயத்துக்குள்ள இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. யாரெல்லாம் மனம் திரும்ப தாழ்த்துறாங்களோ, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி யாரெல்லாம் சொல்றாங்களோ, இயேசு கிறிஸ்துவே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்துக்கு இயேசு கிறிஸ்து ராஜா விடுதலை தர வேண்டும். யாரெல்லாம் பாவ மன்னிப்பு அறிக்கை பண்றாங்களோ, யாரெல்லாம் தேவனோடு ஒப்புர வாராங்களோ அந்த குடும்பத்தை என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும். அப்ப அவங்க பிள்ளைகளுடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தீங்களே, தலைமுறை சாபத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தீங்களே, யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல கண்ணீரோடு தாழ்த்துறோம், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், சமாதானம் வேணும், விடுதலை வேணும், சந்தோஷம் வேணும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பாவம் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க, எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க, எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க, எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. லாதுனி மஹாஷதுனி ஷந்தோ டொலபாலா ஹெபி சிபி ஹெபிலாஹாரது ரிபாபா ஹதுனே மேஹபிலா ஹோரபலா ஷபலபலா ஹோரபா துனி மாரஹன் துரபலா ரிதுஷே பிலிஹி பிலஹாஸ் பிஹி பிலஹாரது ஷிபாபாலா ஹோரபி ஹஸ்பிஹி பிலஹாஷதுனி மிஹபிலஹாரது ரிது லபலா ஹஸ்பிஹி பிலஹாஷது நமலஹரது ராதுனே மே தேனே சிபு ஷபலா ஹதுனே மிஹபிலஹாரது ஷிபாலபலா ஹோரபலா ஹதுரபலா ஹரதுரபலா லாதுனே மே ஹஸ்பிஹு லபலா ஹரது ஷிபாபா துனமலா ஹதுனே மே ஹஸ்பி லபிலா பலா பலா ஹுரதுரபலா ராது ரிஷலபர ஹுதுரபர ஷந்தடர துரபலா லாதுனே மே சிபு ஷிபலபலா ஹஸ்பிஹா பஹலா பலா ஹரது ஷபதுரபலா ஹதுனே மே சிபி தினே மிஹபிலஹாரது ரிது லபலா ஷாலா ஹோரதனா மாரதுனா மாரதனா மர ஷந்தடலர துரபலா லேது லெபெலே சிபெலிபிலா ஷபலபலா ஹதிரிபி கபது பெக்கேதுனா ரிதுரி கரதரபர கரதுரபரு ஷதரபல கபது பெக்கேதுனா லாதரபரப ஷபதலபலபலபலபல ஹோரபல கரதுரபல லீதா நமரதன மலரதன மர ஷந்தடலப கபதுரபல லகதன மலரதுன மரு ஷதன மர கரதுரபல. எத்தனையோ குடும்பத்திலே தாழ்த்துறாங்கப்பா, தாழ்த்துறாங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கர்த்தரே விடுதலை தர வேண்டும். உம் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. ஷேபா ஹாதிபி சிபு ஷபலஹு துரபலஹரத ரதுனமர ஷந்த டலபா கரதுரபல லேது ஷெபெலிபில ஹஸ்பி கபது பெக்கேதுனா. எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, எங்களுடைய மீறுதலை மன்னிங்க. கர்த்தர் பிரியமில்லாமல் என்னென்ன பாவம் இருக்கு எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளுக்கு தீர்காயுசு தாங்க, சுகம் தாங்க, ஆரோக்கியம் தாங்க, பலன் தாங்கப்பா. இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு மக்கள் நன்றி செலுத்திடும். நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்கப்பா, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்கப்பா, நைட் நேரத்துல அப்பா பெட்ரோல் பல்க்ல வேலை பார்க்காங்க. சில குடும்பத்துல வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல ஆர்மியில வேலை பார்க்காங்க, ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்காங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்களை அப்பா உடைய கரத்துல அப்படின்னா. சில குடும்பத்துல அப்பா நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, எல்லாரையும் உடைய கரத்துல அப்படின்னா. நைட் நேரத்துல சில குடும்பத்துல வியாபாரம் பார்க்காங்கப்பா, வீடு வாசல் இல்லாம வெளியே தங்கியிருக்காங்கப்பா. சில குடும்பத்துல பஸ்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க. எல்லாரையும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவையில்லாம எந்த ஒரு பாவத்துல சிக்கிக்கொள்ள கூடாது.
எல்லா குடும்பத்துக்கும் வேலை அடைங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டுங்கப்பா. சில குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், அந்த விக்கிரத்துல போயிட்டாங்கப்பா. மாந்திரிக பிள்ளிசும் ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், எந்தெந்த குடும்பத்திலே கத்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த எல்லா செத்த கிரியலாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தை சுட்டரிக்கப்பட்ட ராஜா. ரெது ஷாலபார துரி கார துரபலா ரது நாமலர தனமர சந்த டலர துரபலா லீபா கபர கர துரபர கர துரபலா ரகதுல பலர தனமர சந்த டாரி பா கபுது பெக்கேதுனா தேனமா ಶಿಬಲ ಹೋಬಿ ಹಸ್ಬಿ ಕಬುದು ಬೆಕ್ಕೇದುನ ದುನಾ ಶಲಬಲ ಹುರಬಲ ಕರ ದುರಬಲ ಲೇದು ಶೆಬೆಲಿಬಿಲೆ ಹಸ್ಬಿ ಕಬುದು ಬೆಕ್ಕೇದುನ ದಿಶಲಬಲರ ದುರಬಕ್ಕ ದುರಬಲ ಲಾದುನಿ ಕಂತು ಟೊರಬಲರ ದುರಬಲ லிபா ஷபலபல ஹுரபல ஹர துரபல. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வேலை அடைங்க, வேலை அடைங்க, வேலை அடைங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தோட தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் வரங்க, கர்த்தர் மனம் வரங்க, கர்த்தர் மனம் வரங்க, கர்த்தர் மனம் வரங்க. மாசமா இருக்காங்கப்பா, கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்திலே அப்பா டெலிவரி போறாங்கப்பா. பரம வைத்தியர் கூட இருங்க, உங்க பிள்ளைகளோட கூட இருங்க, உங்க பிள்ளைகளோட கூட இருங்கப்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. அவங்களோட வம்சம், அவங்களோட தலைமுறை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். லது ஷபலஹது நமரக்கரதுரபல. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா, வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைங்க, பிள்ளைகளோட தேவைகள்லாம் சந்திங்கப்பா. நிறைய குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும். சில குடும்பத்துல மாசம் மாசம் டியூ போயிட்டு இருக்குப்பா. வெளியில ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க, வீடு கட்ட தடையா இருக்கு, ஹோம் லோன் இருக்கு, பிசினஸ் லோன் இருக்கு, பர்சனல் லோன் இருக்கு, விவசாய லோன் இருக்கு. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தரோட கரத்துல அப்படின்னப்பா. எந்த குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுறாங்களோ அந்த கடன்ல இருந்து கர்த்தர் தூக்கி எடுங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில மறுபடியும் செழிப்பை கட்டிடுங்க, வர்த்திக்க பண்ணுங்க, தீர்காயுஸ் தாங்க, சுகம் தாங்க, ஆரோக்கியம் தாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே மனவேதனையில இருக்காங்கப்பா, எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. முதியோர் இடத்துல இருக்காங்கப்பா, ஹோம்ல இருக்காங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ எல்லாவற்றையும் மாற்றி அவங்க இருக்கிற பகுதியில் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவன் அருளியப்ப மினிசன்ல உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இணைந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை வேதனையோடு இருக்காங்களோ உங்க பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. நைட்டு படுத்துங்க போறாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா மகா பிரபு வாங்கப்பா. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தினைப்பட்டும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் முன்னும் பின்னுமா உலக விட்டும். விசேஷமாக யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அவங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள், போராட்டத்தோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு, கட்டுகளோடு இருக்காங்களோ எல்லாவற்றையும் நீக்கி எங்கள் வீட்டுக்குள்ளே சமாதான பிரபு வரணும்ப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னிங்க. இரவு நேரத்திலே தற்கொலை எண்ணங்கள், மரண பயங்கள், தேவையில்லா சத்துனுடைய போராட்டங்கள் எந்த குடும்பத்தில் இருக்கோ அதை எல்லாவற்றையும் நீக்கிருங்கப்பா. யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்தாலும் தண்ணி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, வேதத்தை தியானிக்க கிருபைத்தாங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. அதிகாலையில் எழும்ப கத்த கிருபை செய்யுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. நைட் நேரத்தில் படுத்து தூங்க போறாங்கப்பா. எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் பண்ணிடும் அப்பா. அவங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. கத்தோட வரிகளை நாங்கள் எல்லாரும் காணப்பட வேண்டும். தீட்டு, பொய், அருவருப்பு ஏதாவது பாவம் இருந்துச்சுன்னா அப்பா அவங்க உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறீங்க. ஆட்டுக்குட்டியின் ஜீவஸ்ல அப்பா அவங்க பிள்ளையோட பேர் எழுதப்படணும்ப்பா. கத்தர் பிரியமில்லாம அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து ஆசுறீங்க. எல்லா குடும்பத்துக்கும் தீர்காயுசு வந்து ஆசுறீங்க. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. எல்லா குறைகள் கூட எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மே உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும்
சம்பூர்ண திருப்தியா கர்த்தர் கொண்டு வந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.